ஜனவரி 10 கோவையில் தமிழக பாஜகவின் மிக பிரம்மாண்டமான ப்ரொஃபஷனல் கனெக்ட் 2026 கட்சியின் தொழில்துறை வல்லுநர் பிரிவு நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள், பாஜக தலைவர்கள், துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்று பேசுகிறார்கள். நிகழ்வில் பங்கேற்க லிங்கில் ரெஜிஸ்டர் செய்யுங்கள். இந்த கிறிஸ்துமஸை இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே விசிட் பண்ணுங்க. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆக்சுவலாக பிஜேபியோட நிறைய ஆக்டிவிட்டீஸை வந்து நான் ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். மற்ற எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட ஆக்டிவிட்டீஸும் தான். இதில் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபஷனல் விங்கு ஒரு வருஷமும் ஜனவரி மாதம் வந்து நடந்துகிட்டு இருக்கும். ஸோ ஒரு வருஷமும் இவங்க வந்து எந்த மாதிரியான ஒரு பீப்புளை வந்து டார்கெட் பண்ணுவாங்கன்னா, இந்த ஐடி எம்ப்ளாயீஸ் இல்லை ஒரு பர்டிகுலர் ப்ரொஃபஷனில் இருக்கவங்க ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் அவங்க வந்து பாலிடிக்ஸையும் பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களோட அட்டென்ஷனை கிராப் பண்ணுறதுக்காக இந்த டயலாக்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்குது. லாஸ்ட் 3-4 இயர்ஸாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி அண்ணாமலை சார் நடத்தியிருக்காரு. அப்போ வந்து தேஜஸ்வி சார் வந்தார். லாஸ்ட் இயர் தேஜஸ்வி சூர்யா அவர் வந்தார். சாய் தீபக் வந்திருக்காரு. இந்த வருஷம் வந்து இவங்க கோயம்புத்தூரில் நடத்தியிருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு இதுவாக பார்த்தீங்கன்னா வந்து பெட்ரோலியம் மினிஸ்டர் வந்து ஹர்தீப் சிங் பூரி வந்திருக்காரு. இன்றைக்கி நிறைய டேட்டா விஷயமா நிறையா பேசினார். நிறைய இன்ஃபர்மேஷன், நிறைய இன்புட்ஸ் இன்னைக்கு கொடுத்தாரு. அண்ட் அதர் அவங்களோட பிஜேபி சப்போர்ட்டட் பேச்சாளர்கள் நிறைய வந்தாங்க. நல்லா என்டர்டெய்னிங்காக இருக்குது. நாள் முழுக்க நல்லா என்கேஜிங்காகவும் இருக்குது. வணக்கம். சரவணகுமார் மாரிசாமி, மாவட்ட செயலாளர், கோவை வடக்கு மாவட்டம், பிஜேபி தொழில்துறை வல்லுநர் பிரிவுங்க. ஸோ தொழில்துறை பிஜேபியில் 30 அணிப்பிரிவுகள் இருக்குது. இந்த அணிப்பிரிவுகளில் இப்போ தொழில்துறை வல்லுநர் பிரிவுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, தொழில்துறையில் இருக்கிறவங்க ஒரு ஆர்கனைஸ் பண்ணி அவங்களோட ரிக்குவயர்மெண்ட்ஸ் என்னங்கிறத கேட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக பிஜேபியில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பிரிவு. இந்த பிரிவில் அக்ராஸ் தமிழ்நாடு வி ஹவ் 67 மாவட்டங்களில் பிஜேபியில் இருக்கக்கூடிய 67 மாவட்டங்களில் நம்ம இந்த பிரிவு சிறப்பாக செயல்பட்டு இருக்குது. அண்டர் தி கைடன்ஸ் ஆஃப் மிஸ்டர் ராகவன், நாச்சியப்பன், as well as எங்களோட அணிப்பிரிவு தலைவர் ஆடிட்டர் சுந்தரராமன் தலைமையில் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி இங்கே வந்து கோவை மாவட்டம், ஈரோடு, கரூர், இது மாதிரி வந்து கோவை பெருங்கோட்டம் மற்றும் சேலம் பெருங்கோட்டத்துக்கு உண்டான தொழில்துறை வல்லுநர்கள் இணைத்து சமுதாயத்தையும் கொண்டு வந்து, ஸோ நம்மளுடைய பிஜேபி அரசாங்கமானது அவள் தொழில்துறைக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கு, எந்த மாதிரி இந்தியாவை நாங்கள் விக்சித் பாரத் அந்த நோக்கோட எப்படி மூவ் ஆகிட்டு இருக்கிறோம், அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் நாங்கள் பின்பற்றிட்டு இருக்கிறோங்கிறதுக்காக இந்த ஃபங்க்ஷன் இன்றைக்கி நடந்துகிட்ருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு 2000 ப்ரொஃபஷனல்ஸ் ஃப்ரம் வேரியஸ் செக்டார்ஸ் இந்த கோயம்புத்தூர்லேருந்து இன்றைக்கி கலந்துட்டாங்க. காலையிலேருந்து இன்றைக்கி சாயங்காலம் வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. ஸோ காலையில் அவர் மதிப்பிற்குரிய பிஜேபி தலைவர் நாயனா நாகேந்திரன் அவர்கள் விழாவை துவக்கி வைத்தார். பெட்ரோலியம் துறை அமைச்சர் மிஸ்டர் ஹர்தீப் சிங் பூரி நடந்துட்டார். இது மாதிரி பல கருத்தரங்குகள் ஆன் வேரியஸ் டாபிக்ஸ் வந்து இன்றைக்கி நடந்துகிட்ருக்குங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக எப்படி நாங்கள் மூவ் பண்ணுறோன்னா, ஸோ வளர்ந்த பாரதத்துக்கான பங்களிப்பு, தொழில்துறையிலேருந்து பங்களிப்பு என்ன மாதிரி பண்ணலாம், எப்படி எடுத்துகிட்டு போகலாங்கிறது எங்களோட நோக்கமாக இருக்குது. ஸோ இதற்கு வாய்ப்பளித்த அனைத்து ஊடக நண்பர்களுக்கும், அனைத்து தொழில்துறை நண்பர்களுக்கும், கோவை தொழில்துறை நண்பர்களுக்கும் தொழில்துறை வல்லுநர் சார்பாக நாங்கள் எங்கள் நன்றியை உரித்தாக்குகிறோம். நன்றி. வணக்கம். நான் வந்து ஜெகநாதன், ப்ரொஃபஷனல் செல்லுடைய ஸ்டேட் வைஸ் பிரசிடெண்ட். இந்த ஏற்பாடு வந்து ஒரு விஷன் ஆஃப் கனெக்டிங் டு 1 lakh ப்ரொஃபஷனல்ஸ் அக்ராஸ் தமிழ்நாடு ஓவர் அ பீரியட் ஆஃப் 3 years. அந்த விஷனை வச்சுட்டு we are working towards that. So we invited around 5,000 professionals, around 1,600 people registered, and over another over 400-500 people have walked in. So overall ஒரு 2,000 to 3,000 people, கணக்கு கரெக்டாக இன்னும் எடுக்க முடியல, நிறைய பேர் வந்திருக்காங்க. அண்டு மிக சிறந்த ப்ரொஃபஷனல்ஸ், பேச்சாளர்கள் ரங்கராஜ் பாண்டே, பட்டிமன்றம் மணிகண்டன், கோலாகல ஸ்ரீனிவாஸ் மற்றும் லீடிங் ப்ரொஃபஷனல்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர் லைக் அட்வொகேட் PR ராமகிருஷ்ணன், டாக்டர் புவனேஸ்வரன் ஆஃப் PSG, தென் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் திரு TR ராமநாதன் அவர்கள் எல்லாம் வந்து ரோல் ஆஃப் ப்ரொஃபஷனல்ஸ் இன் ரைசிங் பாரத் அப்படிங்கிற தலைமையில் பேசினாங்க.
வெவ்வேறு வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ். நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று பிடிச்சிருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து கலந்துட்டு என்ஜாய் பண்ணி ஒரு உள்வாங்கி கருத்துக்களை உள்வாங்கிட்டு ஒரு செலிப்ரேஷன் ஆஃப் ஐடியாஸ்க்காக ஒரு கான்க்ளேவ் இது. ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் இட். இந்த நான் முதல்ல சொன்ன மாதிரிங்க, இந்த ப்ரொஃபஷனல் விங் எதுக்கு அப்படின்னா டு ரீச் அவுட் டு ப்ரொஃபஷனல்ஸ், ஆடிட்டர்ஸ், லாயர்ஸ், டாக்டர்ஸ், எஜுகேட்டர்ஸ், வெவ்வேறு துறையை சார்ந்தவங்களை, நம்ம படித்த மக்களை போய் ரீச் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு விங்குங்க. அதில் வந்து 1 lakh ப்ரொஃபஷனல்ஸ் ஒரு பீரியட் ஆஃப் 3 years ரீச் அவுட் பண்ணுறது தான் நம்மளோட கோல். ஸோ அதுக்கான முயற்சி தான் இது. லாஸ்ட் 2-3 months-ஆக வந்து நம்ம சுந்தரராமன் அவர்கள், ஆடிட்டர் சுந்தரராமன் அவர்கள், நம்மளுடைய ஸ்டேட் கன்வீனர், அவர் தலைமையில் ஜிஎஸ்டி 2.0 அப்படின்னு நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர், ஆனரபிள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவங்க ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தோடனே ஃபஸ்ட்டு டைம் இந்தியாவிலே வந்து அந்த ரிஃபார்ம்ஸை பேஸ் பண்ணி காமன் மேனுக்கும் சரி ஒவ்வொரு செக்டருக்கும் சரி என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு கொண்டு போய் சேர்த்துற வழியில் ஒரு புக் ஜிஎஸ்டி 2.0 அப்படிங்கிற ஒரு புக்கும், சதாப்தி ட்ரெயினில் வைக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற மேகசின், அதுவும் வந்து ஃபஸ்ட்டு டைம் இன் இந்தியா ஏற்பாடு பண்ணி மாசஸுக்கு வந்து கம்யூனிகேஷன், அதாவது கம்யூனிகேட்டிங் தி ரிஃபார்ம்ஸ் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் டு ஆஃப் டூயிங். ஸோ அந்த ஆங்கிளில் அது பண்ணியிருக்காங்க. இதுதான் நம்ம ப்ரொஃபஷனல் செல்லோட இது. We are functioning well under the guidance of our convener, Sri Auditor Sundararaman avargal.